ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். விஸ்பர்ஸ் ஆஃப் ஃபேட்டோட 12வது எபிசோட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட் முடியும் போது நம்ம தங்லிக்கும் அந்த ஸ்வாட் கிங்க்கும் பயங்கரமா சண்டை நடந்துட்டு இருந்துச்சு. இந்த சண்டையில தங்லிக்கு ஹெல்ப் பண்ண போலாம் அப்படின்னு நம்ம சுஞ்சி சீயோன்லாம் ஓடிட்டு இருக்க அந்த இடத்துக்கு பணிவீரன் வந்துடுறான், தடுத்து நிறுத்திடுறான். எல்லாரையும் பாக்குறான். தங்லியை தவிர வேற யாராலையுமே இப்ப இருக்கிற ஸ்வாட் கிங்க சமாளிக்க முடியாது. ஸ்வாட் கிங்குக்கு பைத்தியம் மூத்திருச்சு. இப்ப நமக்கு செய்ய வேண்டியதுக்கு நிறைய வேலை இருக்கு. அதனால நீங்க எல்லாம் என்ன பண்ணுங்க, நார்த் பக்கமா போயிட்டு மக்கள் எல்லாம் பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டு போங்க, ஊர் எல்லையை விட்டு வெளியே கூட்டு போங்க, நான் சவுத்து பக்கமா போய் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பணிவீரன் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் நல்ல மனசுதான் அப்படின்னு சிரிச்சுட்டே அங்க இருந்து போயிடுறான். பெரிய பாறையெல்லாம் வந்து விழ ஆரம்பிக்குது. அந்த மலையோட பிளவுல பெரிய பாதிப்பு ஏற்பட்டுச்சுல்ல இந்த ஸ்வாட் கிங் பண்ண வேலையால. அந்த இடத்துக்கு வேகமா போயிட்டு நம்ம சுஞ்சி சீயுன்னு எல்லாருமே அங்க இருக்கிற சின்ன பசங்க பெரியவங்கன்னு அத்தனை பேரையும் காப்பாத்துறாங்க. ஷென்னு அங்க வந்துடுறான். பெரிய பெரிய பாறையெல்லாம் தடுத்து நிறுத்தி அங்க வர மக்கள் எல்லாம் காப்பாத்துறான். எல்லாரும் பாதுகாப்பா நடத்த பார்த்து ஓடுங்க, ஊர் எல்லைய பார்த்து ஓடுங்க அப்படின்னு எல்லாரும் கத்த ஆரம்பிக்க கரெக்டா அந்த நேரம் பார்த்து பணிவீரன் இருக்கான்ல, அவனும் இன்னொரு பக்கம் போயிட்டு பாதுகாப்பா மக்கள் எல்லாம் கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கான். பரவாயில்லையே, இன்னைக்கு நம்ம கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கும், வாழ்க்கையில பாதி நாள் யூஸ்லெஸ்ஸாவே போகுமே அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். கரெக்டா இன்ஸ்பெக்டரும் வந்துடுறான். அவனோட ஆளுங்களை எல்லாம் கூப்பிட்டு மக்கள் எல்லாம் வந்துட்டு அந்த ஊர் எல்லை இருக்குல்ல அந்த இடத்துல போட்ஸ் நிக்க வச்சிருக்கேன், அதுல ஏத்தி பக்கத்துல பாதுகாப்பான இடத்துக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்ல போட்டும் அங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கிளம்ப ஆரம்பிக்குது. எல்லாரும் வேலையை பார்த்துட்டே இருக்காங்க. தங்லி பாத்துட்டு இருக்கான். போது நிறுத்து, இன்னும் முட்டாள்தனத்தால என்ன பண்ண போற, என்ன கண்டிப்பா உன்னால தோக்கடிக்க முடியாதுன்னு தங்லி சொல்ல உடனே அங்க அமைதியா பாத்துட்டு இந்த ஸ்வாட் கிங், இங்க பாரு எவ்வளவு பாரெல்லாம் கொட்டுது, மக்கள் மேல போய் விழுது பாரு, அவ்வளவு பேரும் சாக போறாங்க, அதுக்கெல்லாம் காரணம் நீதான், ஏதோ எனக்கு தண்டனை வாங்கி கொடுக்க போற அப்படின்னு ரொம்ப வீரமா வந்தல, அதனாலதான் எல்லாரும் சாக போறாங்க, எல்லாம் ஒன்னாலதான் அப்படின்னு சொல்ல தங்லி பாத்துட்டு இருக்கான். நீ எங்க கொஞ்சம் நல்லவனா இருப்பியோ அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சேன், ஆனா இவ்வளவு கேவலமானவன் நீ பேசியே காட்டி கொடுத்துட்ட, இப்ப எந்த மனசுல குற்ற உணர்ச்சியும் இல்லாம நான் உன்னை கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்லி கிளம்பிட்டு இருக்கான். என்ன உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சண்டை போட ஆரம்பிக்கிறான் அந்த ஸ்வாட் கிங். சண்டை மறுபடியும் சீரியஸா போயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல ரெண்டு பேரும் பறந்து போயிட்டு அங்க பாறையோட உச்சி இருக்குல்ல அங்க சண்டை போடுறதுக்கு போயிடுறாங்க. ஆனா தங்லி கூட சண்டையே போட முடியல அந்த ஸ்வாட் கிங்கால. வாயிலிருந்து ரத்தமா துப்ப ஆரம்பிக்கிறான். இதுக்கு மேல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கே தெரியுது. ஆனா இதான் என்னோட லாஸ்ட் மூவ்னு நினைச்சிட்டு இருக்கியா, என்கிட்ட இன்னொரு மூவ் இருக்கு, அது இதுவரைய கடைசியில யூஸ் பண்ணிக்கலாம், சாகுற நிலைமை வந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம் நினைச்சேன், இப்ப அது வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கையில ஏதோ மருந்து பாட்டில் எடுத்து அதுல நிறைய அந்த டேப்லெட்ஸ் வச்சிட்டு இருக்கான். போட்டா எக்கச்சக்கமா கோஸ்ட் பில் போட்டா பவர் கிடைக்கும்ல, ஒரு பாட்டில் நிறைய அப்படி இந்த டேப்லெட் எடுத்து வாயில போட்டுடுறான். அப்படியே வெறி பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆகுது. இப்ப உன்னால என்ன எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கத்திக்கிட்டே ஸ்வாட் கிங் கீழே விழுந்துடுறான். கொஞ்சம் கொஞ்சமா உடம்புல இருந்து பவர் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. தங்லியே பாத்துட்டு இருக்கான். அவன் உடம்புக்குள்ள இருந்து ஒரு பெரிய ஃபீனிக்ஸ் பறவை வரும்ல, அது வெறி புடிச்சு பறக்க ஆரம்பிக்குது. இத தூரமா இருந்துட்டு லூயன் பாத்துட்டு இந்த ஸ்வாட் கிங்க இத்தனை நாள் வளர்த்ததுக்கு இன்னைக்குதான் என்ன இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி ஒரு சூப்பரான வேலையை பார்த்திருக்கான், எப்படி இருக்கிறதுலே பெரிய பவர் எடுத்தான் பாரு, தங்லி என்ன பண்ண போறான் இப்ப பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த ஸ்வாட் கிங் அந்த பவரை தங்லிய பார்த்து அனுப்புறான். தங்லி அவனை சுத்தி அவனோட சிவப்பு ஷாலால ஒரு கட்டம் போட்டுக்கிறான். ஆனா அந்த இடத்துல இருக்க மலையெல்லாம் பயங்கரமா வெடிச்சு அந்த கல்லு எல்லாமே எரிக்கல்லு மாதிரி மக்களை பார்த்து பறந்து வர ஆரம்பிக்குது. சுஞ்சி சீயுன்லாம் பயந்துடுறாங்க. இதுல இருந்து எப்படி நம்ம காப்பாத்த போறோம்னு தெரியல, மக்கள் இன்னும் தப்பிச்சே வெளியே வந்து முடிக்கல, எல்லார் மேலேயும் இவ்வளவுதான் இறந்து போயிருவாங்களே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஊரே இருட்ட வேற ஆரம்பிக்குது. கரெக்டா அதே நேரத்துல ஓட்டு மேல ஒருத்தர் நின்னுட்டு நடக்கிறதெல்லாம் பாத்துட்டு இருக்காரு. பார்த்தா நம்மளோட பூஷு இருக்காருல, அவர் தான் இங்க வந்திருக்காரு. சரி ஓகே, இங்க பாரு தங்லி, நீ இன்னும் எனக்கு கொடுத்த வாக்க காப்பாத்தல, நான் ஆனா வாக்க காப்பாத்துறேன், உனக்கு டைம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மந்திர ஆயுதமா எடுத்து அந்த சிட்டி ஃபுல்லா கவர் பண்ற மாதிரி போட்டுட அந்த எரிக்கல் எல்லாமே போய் அந்த மந்திர கவசத்துல விழுது. பணிவீரன் பாக்குறான், அப்பாடா பூஷு வந்துட்டாரு, அப்ப இனிமே கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வேலையை பாக்குறதுக்கு போயிடுறான். பூஷு போட்டு அந்த மந்திர கவசத்து மேல கல்லாம் விழுது. சீயூன் பாத்துட்டு இருக்கான். பிரச்சனை இல்ல, இப்போதைக்கு மக்கள் எல்லாம் பாதுகாப்பா கூட்டு போயிடலாம் போலயே அப்படின்னு சொல்ல இத லூயன் பாக்குறான். சரியான அப்பாவி இவன், எதுக்கு தேவையில்லாம காப்பாத்துறதுக்கு வரானோ தெரியல. அப்ப மட்டும் என்ன, இந்த கவசம் எவ்வளவு நேரத்துக்கு தாங்கும், அதுக்குள்ள யாரு மக்கள் எல்லாம் காப்பாத்துவா அப்படின்னு சொல்லும் போதே அங்க இந்த ஜியாங்னு ஒரு பையன் ஸ்டார்டிங்ல இறந்து போனால, பறவை தலைவரோட பையன், அந்த பறவை தலைவன் அவங்க ஆளுங்களை எல்லாம் கூட்டிட்டு நேரா உள்ள வந்துடுறாரு மக்கள் எல்லாம் காப்பாத்துறதுக்காக. லூயனே பார்த்து ஷாக் ஆயிட்டு இருக்கான். அவர் வந்து மக்கள் எல்லாம் பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டு போறதுக்கு பறவையை யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. இங்க அமைதியா பாத்துட்டு இருக்கும் போதே ஸ்வாட் கிங் இருக்கானே, அவன் உடம்புக்குள்ள அந்த பவர் ரொம்ப எக்கச்சக்கமா ஆனது. அவனே கொஞ்சம் கொஞ்சமா அழிய ஆரம்பிக்கிறான். உடம்பு முழுசா அழிஞ்சிருது. அந்த ஃபீனிக்ஸ் பறவை மட்டும் இப்ப மிச்சம் இருக்கு. சரி ஓகே, இப்ப ஃபீனிக்ஸ் பறவையா போயிட்டு ஊரையே நாசம் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு நேரா அவன் வந்து உள்ள கிளம்ப ஆரம்பிக்க இதுக்கும் மேல கொஞ்சமும் பூஷுவால தாக்கு பிடிக்க முடியல. அவன் முடிஞ்ச அளவுக்கு மந்திர கட்ட போடுறாரு. தங்லி என்ன பண்ணிட்டு இருக்க, இதை கண்ட்ரோல் பண்ணுவேன்னு சொன்னியா இல்லையா அப்படின்னு நம்ம பூஷு கேட்டுட்டு இருக்கும் போதே தங்லியோட ரெட் கலர் ஷால் நேரா ஊருக்குள்ள வருது. அந்த
பீனிக்ஸ் பறவைய வெறி பிடிச்சிட்டு இருக்க அந்த பறவையை அப்படியே கட்டி கூட்டு போயிட்டு மறுபடியும் பாதுகாப்பா மலை மேல கொண்டு போய் விட்டுருது. ஆனா அந்த பீனிக்ஸ் பறவைக்கு, அதாவது இந்த ஸ்வார்டு கிங்குக்கு ஒண்ணுமே புரியல. நீ இன்னும் சாகலையா, நீ எப்படி உயிரோட இருக்க, நீ யாருதான் அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. நம்ம தங்லி அவன் முகத்தை காட்ட ஆரம்பிக்கிறான். அவன் மேல கவசம் எல்லாம் வர ஆரம்பிக்குது. ஒரு கடவுள் ரேஞ்சுக்கு ஜொலிக்க ஆரம்பிக்கிறான். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி யாங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு போர் நடந்தப்போ யாங்னு ஒருத்தரை 7 வீரர்கள் சேர்ந்து கொண்டு போட்டாங்கல்ல, அந்த வீரனோட வாரிசு தான் நம்ம தங்லியா. இத பார்த்து அந்த அல்லக்கை போனே அசந்து போயிடுறா. என்னது, தங்லி தான் அந்த யாங்கா, என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேட்க, உடனே லூயன் பார்த்துட்டு, ஆமா இது அவன் தான் அதுக்கு வாரிசாக வேண்டிய, அதுக்காகவே பிறந்தவன், எவன் தான் அந்த தலைவன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. தங்லி பார்த்துட்டு இருக்கான். நீ எத்தனையோ வருஷமா, எத்தனையோ பல்லாயிரக்கணக்கான வருஷமா ஸ்வார்டு கிங் மரியாதையா எல்லாரும் கூப்பிட்டு இருக்க பதவியா அசிங்கப்படுத்திட்ட, உன்னை விட மாட்டேன்னு சொல்ல என்னால ஏன் உன்னை கொல்ல முடியல, நீ மான்ஸ்டர்னு சொல்லிட்டு அந்த பீனிக்ஸ் பறவை கத்த ஆரம்பிக்குது. தங்லி ஏஞ்சு நிக்கிறான். அவனோட ஃபுல் பவர் அப்படியே அவனுக்கிட்ட திரும்பி வருது. அந்த ஃபுல் பவரை காட்டி அந்த பீனிக்ஸ் பறவையா அந்த இடத்துலயே அழிச்சிடுறான். இத பார்த்துட்டு உடனே நம்ம லூயன், ஓகே நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணோம்ல, தங்லிய எல்லாரும் பார்க்கட்டும் அப்படின்னு ஒரு கண்ணாடி ஒண்ணு அனுப்புறான். அந்த கண்ணாடி நேரா தங்லி முன்னாடி நின்னு அவன் யாரு அப்படிங்கறத ஊர் முழுக்க போட்டு காட்டுது. என்னது, யாங்கோட மறுபிறவிதான் என் தங்லியா, என்ன நடக்குது இங்க, புரியவே இல்லையே. அதே கோல்டன் கலர் கண்ணு, அதே நெத்தியில முத்திர அப்படின்னு ஆளுக்கு பேசிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா இன்ஸ்பெக்டர் இருக்கானே அசந்து போய் பார்த்துட்டு இருக்கான். தங்லி பாக்குறான். அப்ப லூயனோட பிளான் இதுதானா, என் உருவத்தை எல்லாரும் பார்க்கணும்னு அவன் நினைச்சானா அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கு மேல உடம்புல எனர்ஜியே இல்லாம மயங்கி கொஞ்சம் கொஞ்சமா கீழே விழுந்துட்டு இருக்கான். சில நாள் ஆயிட்டு இருக்கு. ஊரெல்லாம் மறுபடியும் மராமத்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டா அப்பன்னு பார்த்து நம்ம சுஞ்சியோட ஹெட் இருக்கார்ல, அவர் அங்க வந்துடுறாரு. சுஞ்சியும் கூவும் போய் வணக்கம் சொல்றாங்க. நிறைய பேருக்கு ரொம்ப அடிபட்டு இருக்கு, ஆனா யாருக்கும் எந்த உயிருக்கும் ஆபத்து இல்ல, நம்ம ஊரை மறுபடியும் சரி பண்ணா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்வார்டு கிங் இருக்கான்ல, எல்லாமே அவன் பண்ண வேலைதான் சொல்ல உடனே அவர் கேக்குறாரு ஆதாரம் இருக்கான்னு. ஆதாரத்தை எல்லாம் அழிச்சிட்டாங்க, நல்லவேளை தங்லி வந்து காப்பாத்தினாருன்னு சொல்ல ஆதாரமே இல்லாம யாரையும் நம்ப முடியாது அப்படின்னு அமைதியா சுஞ்சியோட மாஸ்டர் சொல்லிட்டு இருக்காரு. எப்படி நம்ம நிரூபிப்போம் அப்படின்னு. ஆனா அந்த இடத்துக்கு இன்ஸ்பெக்டர் வரான். இது எல்லாத்துக்கும் காரணம் தங்லி தான், தங்லி வேற யாரும் இல்ல, அந்த யாங் இருக்கான்ல, அந்த முன்னாடி இறந்து போனா நம்ம நினைச்சிட்டு இருந்த அந்த தலைவன், அவனோட மறுபிறவி தான். தங்லியை விடக்கூடாது, அவனை அரெஸ்ட் பண்ணி ஜெயில போடுங்க, அதுவும் முடியலன்னா அவனை கொன்னு போட்டுருங்க அப்படின்னு சொல்ல, இல்ல என்ன முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க, அதுவும் நீ கண்ணு முன்னாடி தானே பார்த்த, அந்த ஸ்வார்டு கிங் இருக்கானே அவன் பண்ண வேலைதான் இதுன்னு சொல்ல, ஸ்வார்டு கிங் மேல தப்பே கிடையாது, அவர் மக்களை பாதுகாப்பா காப்பாத்துறதுக்கு தான் வழி பண்ணாரு, ஆனா தங்லி பண்ண வேலைதான் இது அப்படின்னு இன்ஸ்பெக்டர் மறுபடியும் சொல்றான். சுஞ்சிக்கு ஒண்ணும் புரியல. ஒண்ணு நீ பயங்கர முட்டாளா இருக்கணும், இல்ல எல்லாமே புரிஞ்சு நடிக்கணும், நீ என்ன பண்றன்னு சத்தியமா எனக்கு தெரியலன்னு சொல்ல, தங்லியோட நெத்தியில எல்லாரும் முத்திரைய பாத்தீங்கல்ல, அது யாங்கோட மறுபிறவின்னு உங்களுக்கு இன்னமா தெரியல, யாங் எவ்வளவோ அட்டூழியம் பண்ணதாலதான் அந்த 7 தலைவர்கள் சேர்ந்து யாங்க கொன்னாங்க, இப்ப மறுபடியும் மறுபிறவி எடுத்தவன் வந்திருக்கான், இதை விடக்கூடாது அப்படின்னு சொல்ல சுஞ்சியோட மாஸ்டர் பாக்குறாரு. எதுவா இருந்தாலும் ப்ரூவ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா நாம வந்து ஸ்டெப்ஸ் எடுக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிடுறாரு. இங்க பாத்துட்டு, ஆனா நீ ரொம்ப சின்ன பையனா இருக்க, உன்னை மட்டும் தலைவனா அந்த ஊருக்கு இப்போதைக்கு போட முடியாது, ஒரு முக்கியமான ஆள் வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்ல, அது யாரு அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேக்குறான். பார்த்தா அங்க ஒரு பெரிய தீவே கடல்ல மிதந்து வந்துட்டு இருக்கு. அதை பார்த்து போட்ல போறவங்க எல்லாம் வணக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நல்லா வணக்கம் சொல்லிக்கோ, இது கமீலியா தீவு, இந்த தீவுல தான் முன்னாடி இந்த யாங்கு செத்து போனப்போ அவனோட மிச்சம் இருக்கிற உயிரெல்லாம் அடைச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதுல ஒரு ஹீரோ நின்னு நடக்கிறதெல்லாம் பார்த்து வந்துட்டு இருக்கான். இவன் தான் அந்த ஊருக்கு புது தலைவனா வரப்போறான் போல. இங்க பார்த்தா நம்ம தங்லியை காப்பாத்தி பூஷு கூட்டு போய் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கான். என் நெத்தியில இருக்கிற முத்திரைய பார்த்தும் கூட என்னை ஏன் காப்பாத்தின, என்னை ஏன் கொல்லல அப்படின்னு தங்லி கேட்க, நீ மட்டும் அங்க அந்த ஸ்வார்டு கிங்கோட பவரை வெளியே விட்டு இருந்தனா ஒரு 500 கிலோமீட்டருக்கு மக்களே வாழ முடியாத அளவுக்கு இந்த இடமே நாசமா போயிருக்கும். ஆனா நீ இதை பண்ணாம நீ எல்லாத்தையும் காப்பாத்திட்ட, அதுக்காக நான் உனக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பூஷு சொல்லிக்கிட்டு இருக்கான். தங்லி இன்னமும் ரொம்ப தேங்க்ஸ், நானா யாங்கோட மறுபிறவின்னு உனக்கு தெரிஞ்சிருச்சு, அப்ப கூட நீ என்ன காப்பாத்துறது பெரிய விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பூஷு பாக்குறாரு, சீக்கிரமா வந்து கேஸ் ஆரம்பிப்பாங்க, அந்த இடத்துக்கு வந்து நடந்த உண்மையெல்லாம் நீ சொல்லு அப்படின்னு சொல்ல, இல்ல நான் வரமாட்டேன், நமக்குள்ள ஒரு டீல் போட்டுக்கிட்டோம், அந்த டீலிங் இப்போ ஒரு வழியா முடிஞ்சிருச்சு, கொஞ்சம் சும்மா இருந்திருந்தா அந்த ஸ்வார்டு கிங் அப்படின்னா நான் அவனே கொண்டிருப்பேன், ஆனா நீ தான் அன்னைக்கு கொல்லக்கூடாதுன்னு கிட்ட சொன்ன, டீல் போட்ட, அதனாலதான் அன்னைக்கு கொல்லாம 2 நாளுக்கு அப்புறமா கொன்னேன். அது மட்டும் இல்லாம என் கூட இருக்கிற எல்லா இன்னசென்ட்டான ஆளுங்களுக்கும் தண்டனை கிடைக்கும். சியும் சுஞ்சி எல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாரு, மக்களை காப்பாத்துறதுக்காக அவங்க உயிரையே பணையம் வச்சு வேலை பார்த்தாங்க, அவங்க சாக்ரிஃபைஸ் எல்லாம் சாக்ரிஃபைஸ் கிடையாதா, அவங்க எல்லாம் சும்மா சாகணுமா அப்படின்னு தங்லி கேட்டுட்டு இருக்கான். ஆனா வந்துட்டு நிறைய மக்களை நீ காப்பாத்திருக்கே அப்படின்னு மறுபடியும் பூஷு சொல்ல, எனக்கு யார பத்தியும் எந்த கவலையும் இல்ல, என் வேலையை நான் பண்ணேன், நான் வேற எங்கேயும் வர மாட்டேன் அப்படின்னு தங்லி சொல்லிடுறான். இங்க நேரா இந்த இன்ஸ்பெக்டர் போயிட்டு அவன் பவரை யூஸ் பண்றதுக்கு ட்ரை பண்றான். பவர் ரொம்ப கம்மியா இருக்கு, என்னால் தங்லியவோ இல்ல பூஷுவையோ சமாளிக்க முடியாது, நான் என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு கூ போயிடுறான். கூவை பார்த்து இன்ஸ்பெக்டர் எதுக்கு இங்க வந்திருக்க அப்படின்னு கேட்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், தங்லி நல்லவர்
அப்படின்னு பேச ஆரம்பிக்க, ஒழுங்கா இருந்து போயிடு அப்படின்னு கூட்ட கத்த ஆரம்பிக்கிறான் அந்த இன்ஸ்பெக்டரும். இங்க பூஷு தங்கிலிக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு, நல்லா யோசிச்சுக்கிட்டியா அப்படின்னு கேட்டுட்டு, உன் உடம்புக்குள்ள இந்த கிறிஸ்டல் இதயம் இருக்கு, உன் எனர்ஜி எல்லாம் அது முழுக்க இழுத்துட்டு இருக்கு, உன்னை தானாவே குணப்படுத்திக்கிற உன்னோட ஆற்றலும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே இருக்கு, அந்த கிறிஸ்டல் இதயத்தை நீ எடுக்காட்டி 1 வருஷத்துக்கு மேல நீ உயிரோட இருக்க மாட்ட, ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, நான் நல்லா யோசிச்சு பார்த்துட்டியா, இதுக்கு மேல நீ கேட்க மாட்டியா, இந்த இடத்த விட்டு நீ கிளம்பி போயிட்டனா என்னால உன்னை காப்பாத்த முடியாதுன்னு பூஷு சொல்ல, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு தங்லி சொல்லிடுறான். பூஷு அங்க இருந்து அமைதியா கிளம்பிடுறாரு. தங்லி மறுபடியும் உள்ள போறான். அவனுக்கு ஏதோ மனசுக்குள்ள குழப்பமா இருக்க மாதிரி இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா அவனே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கான். சீனியர் என்ன மன்னிச்சிருங்க, நான் நீங்க சொன்னதை இன்னும் செய்யாம இருக்கேன், என்னால மத்தவங்களை காப்பாத்த முடியும்னா என்னால உங்களையும் காப்பாத்த முடியும்ல, நான் உங்களை மறுபடியும் உயிரோட கொண்டு வந்துருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க நம்ம சுஞ்சியோட மாஸ்டர் எல்லாம் ஊருக்குள்ள போயிட்டு அங்க எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கறது, ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது, வீடை சரி பண்றதுன்னு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த நேரம் லூயன் இருக்கான்ல, ஒண்ணும் தெரியாத அப்பாவி மாதிரி சாதாரண மனுஷன் மாதிரி வேஷம் போட்டு உள்ள வந்துடுறான். தங்லிய பத்தி தப்பா பேச ஆரம்பிக்கிறான். இவர் ஒரு சூப்பர் டாக்டர் அப்படின்னு நம்ம சுஞ்சி சொல்லி முடிக்கிறதுக்குள்ள தங்லி தான் யாங்கோட மறுபிறவின்னு தெரிஞ்சிருச்சு. இன்னும் எதுக்குங்க விட்டு வச்சிருக்கணும், நம்ம ஏற்கனவே இந்த யாங்கால நம்ம நாடு பட்ட கஷ்டம் பத்தாதா, இப்ப மறுபடியும் அதே மாதிரி இன்னொரு தடவை கஷ்டப்படணுமா, நீங்களே கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க அப்படின்னு ஏத்தி விட, அங்க இருக்கிற மக்கள் எல்லாமே காதுல வாங்கிட்டு, யாங்க திரும்ப வந்திருக்கான், விடக்கூடாது, எல்லாரும் முத்திரைய பாத்தீங்கல்ல, விடாதீங்க, கொன்னுடுங்க அப்படின்னு கத்த ஆரம்பிக்க, சரிங்க நாங்க அவனை புடிச்சு கொன்னுடுறோம், கவலைப்படாதீங்க அப்படின்னு சுஞ்சியோட மாஸ்டரும் சொல்லிடுறாரு. சுஞ்சிக்கு ஒரு மாதிரி பயங்கரமா நர்வஸ் ஆயிடுது. இந்த விஷயம் காதுல வாங்கிட்டு நம்ம ஷென் இருக்கான்ல, அவனும் சீயும் வேகமா தேடி எந்த பக்கம் தங்லி இருக்கானோ அவனை காப்பாத்துறதுக்கு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. தங்லி உள்ள அவனுக்கே அவன் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கான். நேரா வீட்டுக்குள்ள அவங்க 2 பேரும் போய் எட்டி பார்க்க, அதோடதான் இந்த எபிசோட் முடியுது. தங்லி என்னானா இருக்கானா காணாம போயிட்டானா, எப்படி இவங்க காப்பாத்த போறாங்க, தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.